நாட்டுக்கோழி பிரியாணி செய்யறதுக்கு அரிசி சேர்த்துடலாம். கொதிச்சுல நாட்டுக்கோழி பிரியாணி அரிசி போட்டாச்சு, பாஸ்மதி அரிசி போட்டாச்சு. 5 கிளாஸ் அரிசிக்கு 9 கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். நான் அப்படி தான் ஊற்றிருக்கேன். அதோட கம்மியாக ஊற்றினா 8.5 கிளாஸ் போதும். அரிசி ஊற வச்ச அரிசியில் தண்ணியும் இருக்கக்கூடாது, அதை வச்சு தான் கணக்கு பண்ணணும். அதே மாதிரி கறி வேக வச்ச தண்ணியும் சேர்த்து தான் கணக்கு பண்ணியிருக்கேன். இதான் வந்து இந்த பிரியாணி செய்யறதுக்கு அளவு. எப்படி பொழுபொழுன்னு வருதுன்னு பார்க்கலாம். நிறையா வந்து இந்த மாதிரி நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன். ராஜித் ஹோமுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேயே பாருங்கள். நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி பொழுபொழுன்னு உதிரியாக செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம நெய் ஊற்றலை. நெய் வேணுன்னா அரிசி வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு முக்கால் வைக்கெட் வெந்தவங்க நெய்யை ஊற்றிட்டு அப்படியே வந்து தம் போட்டுடலாம். நாட்டுக்கோழி பிரியாணி எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப கிண்டக்கூடாது, லைட்டாக கறி விட்டு அந்த கிரேவிலாம் எல்லா அரிசிலையும் சேர மாதிரி வச்சுட்டு தம் போட்டுடலாம். நெய் கொஞ்சம் சேர்த்துடலாம். ஏதாவது முந்திரி உப்பு வறுத்து போடனா போடலாம், நம்ம இஷ்டம் தான். முந்திரி உப்பு நிறைய போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். லெமன் புழிஞ்சு விட்டுலாம். தயிர் சேர்த்தோம்னா லெமன் சேர்க்க தேவையில்லை. லெமன் சேர்த்தோன்னா சோறு நல்லா வந்து இந்த பிரியாணி நல்லா பிரிஞ்சு உதிரி உதிரியாக வரும். அதுக்கு தான் லெமன் சேர்க்குறது.